எல்லாரும் ஒன்று சேர்ந்தா நல்லது தானே அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. தினகரன் வெளியில் போனதுக்கு பற்றி ஒரு பெரிய ரியாக்ட் பண்ணல. ஓபிஎஸ் வந்து நான் ஃபோன் பண்ணால் கூட எடுக்கலை அப்படின்ட்டு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு பதில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, தவறான தகவல்ன்ட்டு. அவர் வந்து ஃபோன் கால் எல்லாம் வந்து காட்டிட்டு போகிறாரு, ஆமாம் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு. இவ்வளோ சிக்கல்களுக்கு என்ன காரணம் சார்? இதுக்கு பின்னால் இருக்கிறது யார்? ஏன்னா நீங்கள் ஒரு 5 ஸ்டேட்டோட எலெக்ஷன் நடக்க போகுது 2026. அதில் தமிழ்நாட்டில் தான் முதல் தடவையாக வந்து ஒரு 10-11 மாதத்துக்கு முன்னாலே கூட்டணி அமைச்சிட்டு போகிறாங்க. இங்கே ஏன் இவ்வளோ சிக்கல் வருது? இதுக்கு என்ன சிக்கல் எனக்கு புரியல. தாமோதரன் சார் ஒரு அருமையான ஒரு கற்பனையான ஒரு கதையை சொல்கிறாரு. யார் அது? தாமோதரன் சார். அப்படியே புனையப்பட்ட கதையை அப்படியே நம்புற மாதிரியே சொல்கிறாரு. அதில் எதுனா ஒரு உண்மைத்தன்மை இருக்கா? ஃபஸ்ட் இதில் வந்து தெளிவான ஸ்டேட்மெண்ட் நாயனார் இன்னைக்கு தெளிவாக கொடுத்துட்டாரு. என்றைக்கு வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அமைஞ்சுதோ அன்றைக்கே சொல்லிடுறேன். அன்றைக்கே அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாங்க, அதிமுகவை உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். ஸ்டாண்ட் அன்னைக்கே சொல்லியாச்சு. அதுதான் நாயனார் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஆனாலும் எல்லாரும் ஒருங்கிணைந்தால் சந்தோஷம். எல்லாருடைய ஒற்றை குறிக்கோள் திமுகவை வீழ்த்தணும். இதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட். திமுக வீழ்த்துற குறிக்கோளில் எந்த இருந்தாலும் 2021 எலெக்ஷன்லேருந்து 2024 பாராளுமன்ற எலெக்ஷன்லையும் அமித்ஷா ஓப்பனாக கொடுத்த கமிட்மெண்ட்னா திமுகவை வீழ்த்துற எந்த கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம். அது சின்ன கட்சி பெரிய கட்சியில் ஒற்றை குறிக்கோள் திமுக வீழ்த்தணும். 67 அண்ணா வந்து காங்கிரஸை வீழ்த்ததுக்கு என்ன மாதிரி முன்னெடுப்புகள் கூட்டணியில் வைத்து எடுத்தாரோ அதே மாதிரி எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறது தான் சொல்கிறாங்க. இன்றைக்கு ஒரு கட்சியில் வந்து செங்கோட்டையன் பேசுறது அவர் குரலில் பேசுகிறாரு தான் எங்கள் மாநில தலைவர் பதிவு பண்ணுறாரு. அவருடைய குரலில் அவர் பதிவு பண்ணுறாரு, அவருடைய ஆதங்கத்தை அவர் தெரிவிக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக எல்லோரும் திமுக வீழ்த்ததுக்காக ஒன்று சேர்ந்தால் நல்லது தான். அப்படிதான் இதுதான் எங்களுடைய ஸ்டாண்டு. இது வந்து நீங்கள் ஏன் போனீங்க, உள்ளேருந்து ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணுறாங்க, மறைமுகமாக ஆப்ரேட் பண்ணுறாங்க, நேரடியாக ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சும்மா ஒரு பிம்பத்தை நீங்கள் கட்டமைக்கிறீங்க. ஸ்டாண்டு அன்னைக்கே சொல்லியாச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையற அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரத்தில் பிஜேபி தலையிடாது. ரொம்ப தெளிவாக அன்னைக்கு அமித்ஷா சொன்னார். அதுதான் நாயனார் சொல்லியிருக்காரு. திரு வெங்கடேஷ், ஒரு மெஜாரிட்டியாக இருந்த கவர்மெண்ட்டை ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டு திரு எடப்பாடி பழனிசாமி ரன் பண்ணது மைனாரிட்டி அரசாங்கம் கிடையாது, மெஜாரிட்டி அரசாங்கம். மெஜாரிட்டி அரசாங்கத்தை அவர் நடத்தி முடித்த பிறகு நீங்கள் சொல்கிறீங்க 2024 நான் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அவர் வெளியில் வந்தபோது சொல்கிறீங்க, நாங்கள் தான் இந்த ஆட்சியை இழுத்து பிடிச்சி வச்சுருந்தோம், நாங்கள் கையை விட்டுருந்தோம் அப்படின்னா அதிமுக நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி போயிருக்குன்ட்டு. எப்படி நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறீங்க? அதாவது இல்லை ஒரு மெஜாரிட்டி அரசாங்கம்ங்க, ஒரு மெஜாரிட்டி அரசாங்கத்துக்கு நீங்கள் த்ரெட்னிங் கொடுத்துருக்குறீங்க, நாங்கள் விட்டோன்னா இது செதறி போயிரும்ன்ட்டு. இன்றைக்கும் சொல்லலாம். நேற்று முந்தா நாள் வந்து பேட்டி கொடுத்த டிடிவி தினகரன் சொல்கிறாரு, அமித்ஷா எடுத்த முயற்சி இந்த அதிமுக ஒன்று சேரும்ன்ட்டு அவர் வந்த பிறகு அவர் ஒரு முயற்சி எடுத்தார். அந்த முயற்சி ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நம்பினோம். அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இனி இவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பே இல்லை. துரோகம் ஊருக்கு போகுது, ஊருக்கு போய் அகம்பாவத்தோடும் ஆணவத்தோடும் பேசி கொண்டு இருக்கிறதுன்னு அவர் சொல்கிறாரு. அமித்ஷாவும் முயற்சி எடுத்தாருன்ட்டு இவ்வளோ நாள் யார் சொல்லிட்டு இருந்தார்னா, நான் அண்ணாமலை கிட்ட கேட்டேன் சேர்த்தி வைங்கன்னு சொன்ன ஒரு ஓபிஎஸ், அமித்ஷாவும் இந்த ஒருங்கிணைப்பு முயற்சி எடுத்தார்னு சொன்னவர் டிடிவி தினகரன். நான் சொன்னேன் திமுகவை எதிர்க்கணுன்றது தான் ஒற்றை குறிக்கோள்னு சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, நீங்க சொன்னீங்கல்ல கூட்டணி அமைச்சிட்டோம் இபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னு சொன்ன பிறகு தினகரன் முந்தா நாள் சொன்னாரு, உங்க கட்சியில யாருமே மறுப்பு தெரிவிக்கல. அதாவது தினகரன் வந்து இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே போயிருக்காரு. இன்னும் 7 மாதம் இருக்குது. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், என்ன வேணால் நடக்கலாம். இது ஒன்றும் கன்ஃபர்மேஷனில். இப்பயும் அவர் வந்து நான் வந்து வேறு கட்சியோட இணைந்து நான் தேர்தலை சந்திக்க போகிறேன்னு எங்கேயும் சொல்ல, தன் நிலைப்பாடை தன்னுடைய மாநாட்டில் சொல்கிறேன்னு அவர் சொல்லிட்டார். ஸோ இன்றைக்கி வரையும் வந்து அது கன்ஃபர்மேஷனாக அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியே இருக்குன்றது உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களும் பலமான அதிமுகவோட இணைந்து தான் தேர்தலை சந்திக்கணும் தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. இதில் ஒன்றும் தவறு இல்லையே. இது ஒன்றும் தவறு இல்லையே. எல்லாரும் பலமாக இருந்தால் தான் நம்ம வீழ்த்த முடியும். அவர் சொன்னது என்ன தப்பு?
அதாவது உள்ள இருந்து ஒருத்தர் ஆப்ரேட் பண்றாங்க, பிஜேபி ஆப்ரேட் பண்ற மாதிரி சார் சொன்னாங்க. அதனால பிஜேபிக்கு இதுல வேலையே இல்லையங்க சார். அமித்ஷாவே எடுத்த முயற்சியும் பலன் கொடுக்கலன்னு தானங்க சொன்னார் முந்தானால. இதுல பிஜேபிக்கு என்ன வேலை நீங்க சொல்லுங்க. அமித்ஷா பிஜேபி இல்லையா? அவர் என்னங்க பண்றாரு? அவர் என்ன வேலை பண்றாரு? நீங்க எனக்கு சொல்றது எனக்கு புரியல. அவர் என்ன வேலை பண்றாருன்றீங்க? கூட்டணியில நம்ம சொல்லிட்டோம். டிடிவி தினகரன் தேசிய இடையில நாயனார் கேட்கிறப்ப கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் டிடிவி தினகர் இருக்கிறார் நம்ம சொல்றோம். அதுல மாற்றே கிடையாது. அவரும் சொல்றாரு நாங்க வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிறன்றதை நீங்க எடப்பாடியிட்ட கேட்டுக்கங்க. ஆனா நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க எங்களுடைய குறிக்கோள் மோடி அவர்கள் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு நாங்கள் போன வாட்டி பாடுபட்ட மாதிரி இந்த வாட்டி நாங்கள் பாடுபடுவோம். தேவைப்பட்டால் அதிமுகவுக்கு கூட பிரச்சாரத்துக்கு அழைத்தா கூட நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன் கூட அவர் தன் பதிவில் சொல்லியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, எடப்பாடி அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த உடனே தினகரன் மேல் ஒரு கேஸ் இருந்துச்சு. அவருடைய கொடியையோ ஜெயலலிதா அம்மா படத்தையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு கேஸ் வந்து உடனே எடப்பாடி அவர்கள் வித்ரா பண்ணார். அந்த கேஸை வித்ரா பண்ணாங்க. இடையில திடீர்னு வந்து யாரோ ஒருத்தர் ஆப்ரேட் பண்றாங்க, எங்களுக்கு சகல மரியாதை கொடுக்கல, அமித்ஷா அவர்கள் தான் இதை வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம் கிடையாது. காலங்கள் இன்னும் டைம் இருக்கு. அதற்குள்ள அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எடுக்கிற டிசிஷன் வந்து ஒரு கட்சியினோட அழுத்தம் கிடையாது. இன்றைக்கு நாயனார் என்ன சொல்றாரு? தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக எதிர்க்கிறவங்க எல்லோரும் வாங்க. ஓபிஎஸ்க்கு நம்ம அன்னைக்கு சொன்னோம், ஓபிஎஸ் மறுபரிசீலனை சொல்றேன்னு சொல்லி நம்ம அண்ணாமலை கூட எங்களுக்கு கேட்டாரு. நாங்கள் ஃபோனில் கேட்டிருக்கோம், மறுபரிசீலனை ஓபிஎஸ் சொல்றோம், டிடிவி தினகரன் சொல்லி மறுபரிசீலனை பண்ணி வாங்க உள்ள. ஏன்னா அந்த கட்சியினோட உள்கட்சி விவகாரங்களில் பிஜேபி என்னைக்குமே தலையிடாது. நாயனாரா அதான் சொல்றாரு. அவங்க குரல் அவங்க ஒழிக்கிறாங்க, அந்த கட்சி விவரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், அவங்களே டிசைன் பண்ணி வரட்டும். இது ஏன்னா இது வந்து இப்போ நேற்று இல்லை, அன்னைக்கு எடுத்த டிசிஷன் தான் இன்னைக்கு வரையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எல்லாம் என்ன கட்டமைக்கிறாங்கன்னா நாங்கள் இன்னமும் கட்சியுள்ள பூந்தி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டு பண்றீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் வேணாலும் இணையலாம். டிடிவி செங்கோட்டையன் ஐயருக்கே ஒன்று சொல்றேன். இப்போ செங்கோட்டையன் ஐயா வந்து ஜெயலலிதா அம்மா பீரியட்ல வந்து அவங்க வந்து மினிஸ்டர் பதவி அவர் இல்லாமல் இருந்தார், மாவட்ட செயலர் பதவியும் அவங்க இல்லாமல் இருந்தாங்க. இதே எடப்பாடி அவர்கள் வந்தவனதான் அவருக்கு மறுபடியும் மினிஸ்டர் கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தாங்க, மாவட்ட செயலர் எடப்பாடி கொடுத்தாருங்க அவர் பீரியட்ல. இல்ல நான் வந்து அவங்களுக்கு கிரேஸா சொல்லல, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு நடந்திருக்குன்னு சொல்றேன். அதனால இவங்க மேல் கால் புடிச்சோட செயல்படுறாங்க நீங்க வைக்க முடியாதுல்ல. அவங்க உட்கட்சி விஷயங்க அது. கேபினெட்ல யார் யாரெல்லாம் இருக்கணும்னு 2017 எடப்பாடி தான் முடிவு எடுத்தாரு. இல்லங்க அது இப்பயும் சொல்றேன். எடப்பாடி அவர்கள் மேல இப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடிக்குள்ள ஒரு பணிப்போர் மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்றீங்களா, அதுக்கும் இந்த பதில் சொல்றேன். அவ்வளவுதான். மாஃபா பாண்டியராஜன்ங்கிற ஒருத்தர் ஓபிஎஸ் பக்கம் போனதுனால செங்கோட்டையன்கிற ஒருத்தருக்கு கல்வித்துறை கிடைச்சது. நான் வந்து அது கட்சியோட உள்கட்சி விதத்தில் சொல்றேங்க. இந்த தகவலை உங்ககிட்ட பரிமாறுறேன், அவ்வளவுதாங்க. ஜெயலலிதா அம்மையா பீரியட்ல அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் கல்வி அமைச்சர் பதவியும் நிறுத்தி வைக்கப்பட்டதா மறுபடியும் எடப்பாடி கொடுத்தாருன்ற பதிவு தான் உங்களுக்கு சொல்றேன். தனிப்பட்ட சார் ஒரு நிமிஷம், தினகரன் அவர்களுடைய கேஸை எடப்பாடி அவர்கள் வாபஸ் வாங்கினான்றது ஒரு பதிவு. அதே மாதிரி இது ஒரு பதிவா தான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகே. பாஜக தான் தூண்டி விடுகிறது இதுக்கு பின்னால அப்படின்ட்டு பிரகாஷ் சரணும் சொன்னார், சாரும் சொல்கிறாரு. அவர் வந்து அதை சொல்லலை, அதை சொல்ல வேணாம் அப்படிங்கிற மனோநிலையில் கண்ணன் இருந்துட்டாரு. நீங்களா சொல்கிறீங்க அதை நானா சொல்கிறேன்னா? சரி, இவங்க ஏன் தூண்டி விட மாட்டாங்க சார்? அதில் வந்து சார் சொன்னதில் ஒன்று மறுக்கிறேன். ஒரு கட்சியினுடைய உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம்னு பொது வழியில் ஒருத்தர் சொன்ன பிறகும் திருப்பி நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோர்வையா கட்டமைக்கிறீங்க. நான் முழுசா சொல்லிடுறேன். இப்ப 2000 இது நம்ம 2G வழக்கு வந்துச்சுல, 2G வழக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல பேசப்படுறப்ப காங்கிரஸும் திமுகவும் ஒரே கூட்டணியில் இருக்கிறப்ப அதிகமாக சீட்டை பெற வேண்டும்ன்றதுக்காக அதே அண்ணா அறிவாலயத்தில் ஜெயலலிதா அம்மா மேல ஒரு கேஸை போட்டு அவங்க மேல ரைட் பண்ணி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதிகமான சீட்டுகளை வாங்கினாங்களா இல்லையா காங்கிரஸ்? சின்ன திருத்தம் நீங்க சொல்றது வந்து என்னன்னா, நீங்க முறைப்படியாக அது பதிவு செய்யப்பட்ட வழக்கு, முறைப்படியாக அந்த புகார் வந்தவுடன் அவர்கள் ராஜினாமா செய்யணும். சொல்ல விடுங்க, நான் சொன்ன வந்த கருத்தை நீங்க உள்வாங்கிக்கங்க. அது முடிஞ்சு அவ்வளவு சீட்டு கொடுத்து அவங்க தோத்த உடனே கலைஞர் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? கூடா நட்பு கேடா முடியும்னு சொன்னாரா இல்லையா? அது பிஜேபிக்கு சொன்னதுங்க. இது இந்த மாதிரி சொன்னா வரலாறு தெரியல நான் சொல்லுவேன். அவங்க கொடுத்த சீட்டிலே அவங்க வென்றெடுக்காம தோத்து அன்னைக்கு அங்க கலைஞர் அவர்கள் ஆட்சி எழுந்தப்ப கூடா நட்பு கேடா முடியும், எக்காரணத்திலும் இனிமேல் நாங்கள் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கு தரவுன்னா எடுத்து செக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப நீங்க சொல்லிங்க பாருங்க, பிஜேபி வந்துதான் இவங்களை சேர்த்து வச்சாங்க, பிஜேபி வந்துதான் எல்லாம் பண்ணாங்கன்னா அது கட்சியினுடைய உள்கட்சி விவகாரத்துல அவங்க கேட்கறாங்க, பண்றோம், அவ்வளவுதான். இது பிஜேபியோட ரோல் என்ன இருக்கு அதுல எனக்கு புரியவே இல்லை. அதை கேட்டா என்ன பண்ணுவீங்க?
ஏங்க அந்த கட்சி நாங்க வந்து எல்லாருமே ஒரு ஒற்றை ஒரு குறிக்கோள்ல ஒன்று சேர்றோம். கேட்டா செய்வோம்னு சொன்னீங்கல்ல, கேட்டா என்ன செய்வீங்க? ஏங்க அன்றைக்கு அவங்க வந்து ஏங்க இதுக்குறங்க ஏடிஎம்கேவுடைய ஜெயலலிதா அம்மா பீரியடை தவிர்த்து எம்ஜிஆர் பீரியட் மட்டும் எடுத்து பாருங்க. முழுக்க இருங்க முழுசா சொல்லுங்க. கேட்டா செய்வோம்னு சொன்னீங்கல்ல, கேட்டா என்ன செய்வீங்க? என்ன கேட்டா என்ன அவங்க எங்க மத்திய அரசோடு இணக்கமா செயல்படனால 11 மருத்துவக் கல்லூரி அவங்க கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி வந்து எத்தனை மருத்துவ நீங்க கொண்டு வந்திருக்கு? கவர்மெண்ட் அதுக்கு மேல கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இதெல்லாம் சும்மா அவங்களுக்கு திமுக சப்போர்ட் எல்லாம் எல்லாமே கொண்டு வந்ததுல இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க? எம்ஜிஆருடைய பாலிசி என்னன்னா, மத்தியில் ஜனதா இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் எந்த கட்சி இருந்தாலும் மத்திய அரசோடு இணக்கமா போறதா எம்ஜிஆர் பாலிசி. அதே பாலிசி தான் எடப்பாடி அன்றைக்கு கைப்பிடிச்சார். நீங்க அதை விட்டுட்டு நாங்க போய் வாலண்டியா போய் அவங்க கைப்பிடிச்சு எடுத்து நாங்க ஆட்சியில பங்குல இருந்தோமா? நாங்க ஆட்சியில பங்குல இருந்தோமா? இல்ல. அன்றைக்கு வந்து திமுக காரத்தை கொண்டு தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாதுன்றது அன்றைக்கும் எங்க குறிக்கோள் தான், இன்றைக்கும் அந்த குறிக்கோள் தான். இதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. இதுல எங்க ரோல் என்ன இருக்கு? இதுல திமுக இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்? திமுக வீழ்த்தக்கூடிய எந்த கட்சியும் வாங்க தான் சொல்றோம். அது ஏன் விஜய்க்கே அழைப்பு கொடுத்தோம், நாம் தமிழர் சீமானுக்கே அழைப்பு கொடுத்தோம். வாங்க ஓட்டுகளை சிதறடிக்காமல் ஒரு குடையின் கீழ் வந்து வீழ்த்தலாம் திமுக வாங்க தான் இன்னைக்கு வரையும் சொல்றோம். இன்னைக்கு வரையும் எல்லாருமே வந்து இன்னைக்கு கூட வந்து டிடி யார் சார் பிரிச்சது? யாரு அவங்களை யார் பிரிச்சது? ஒன்னா இருந்தவங்களை பிரிச்சது யாரு? ஏங்க அந்த உள்கட்சி விவகாரத்தை நாங்க எங்க பேசணும்? நாங்க எங்க பிரிக்க போறோம்? எங்களுக்கு அது வேலை இல்லைங்க. எங்க கட்சி வளர்க்குற வேலை தான் நாங்க பாக்குறோம். ஒரு பதில் சொல்றேன். ஒரே நிமிஷம் சொல்லிக்கிறேன். அண்ணாமலைஜி பத்தி அவர் சொன்னனால பதில் சொல்றேன். இப்ப வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி அண்ணாமலைஜி சொன்னாரு, முன்னாடி இப்படி சொல்லிட்டு இப்படி சொல்றாருன்னு சொன்னாரு. இதே கலைஞரை வைத்து ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 எல்லாமே வெளியிட்டார் அண்ணாமலைஜி. அதே கலைஞருடைய நாணய வெளியீட்டு விழாக்கு ராஜ்நாத் சிங்கோட கலைஞர் சமாதிக்கு போய் மரியாதை செலுத்தினார்ல, அன்னைக்கு கட்சி சொல்றதாங்க அவர் செஞ்சாரு. இன்னைக்கு கட்சி சொல்லுதுங்க எடப்பாடி அவரோட இணக்கமா போகும் கட்சி சொல்றது. அதுதான் அவர் பொதுவெளியில சொல்றாரு. எங்க கட்சி சொல்றது எடப்பாடி தான் தமிழ்நாட்டுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர், தேசிய முதலமைச்சர் வேட்பாளர் கட்சி சொல்லுதுங்க. அது பொதுவெளியில சொல்றாரு. கட்சி தான் இபிஎஸ் தற்குறின்னு திட்ட சொன்னதா? ஏங்க நான் சொல்றது ஐசே புரிஞ்சுங்க. நீங்க கலைஞரோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க. கலைஞர் அவர்களையும் மு க ஸ்டாலின் அவர்களை ஆட்சியும் முதலமைச்சர் ஆட்சியும் பொதுவெளியில் டெய்லி அவர் வந்து அவ்வளவு அவதூறுலாம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருந்தும் மத்திய அரசு சொல்லுது நாணய வெளியீட்டு விழா ராஜ்நாத் சிங் வருவார், ராணுவத்துறை அமைச்சர் வருவார், அவரோட இணக்கமா சென்று அந்த விழாவை நடத்தி கொள்கின்ற ஒட்டுமொத்த தமிழக பாஜக அனைவரும் சென்று கலைஞருடைய நாணய வெளியீட்டு விழாவில் நின்று அவருடைய சமாதி வரையும் போயிட்டு வந்தாங்களா இல்லையா? அதுக்கு முதல் நாள் வரையும் திடீர் தானே இருந்தாரு. அது வேறு இது வேறுங்க. ஒரு கட்சியினுடைய எதிர்கட்சியில் இருக்கப்ப சொல்ற விஷயத்துக்கு ஆளுங்கட்சி வரப்ப சேமா சொல்லு நீங்க எப்படி எதிர்பார்க்க? ஒரே ஒரு விஷயம், செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனையோ அமித்ஷாவை டெல்லியில் போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? நம்பர் 1. பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கார் ஒரு கட்சிக்கு. தங்கமணி தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அடுத்தது இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், பார்த்துட்டு வந்தவரும் வெளியில் சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி ஏன் பார்த்த என்னையா பேசணும் அவரும் கேட்கல. அது பார்த்தாங்கல்ல அந்த அம்மா, அவங்களும் சொல்ல, அமித்ஷாவும் சொல்ல. இதுக்கு என்ன சார், என்ன எப்படி பொருள்படுத்துகிறேன்னு மட்டும் நீங்க யாராவது சொல்லிக் கொடுங்க. அரசியல்ல எப்படி பொருள் புரிந்து கொள்வது? அப்ப என்ன விஷயம் நடக்குதுன்னா, எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு நான் சொன்னது தாங்க, எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாலும் சரி சேராட்டியும் சரி அதிமுக காலி பண்றதுங்கிறது முடிவு.